ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என்னோடய டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. டே மினி விலாக் கூட சொல்லலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் எழுந்தோடனே வீடை பெருக்கிட்டு கீழே போய் கூட்டுறதாங்க என்னோடய முதல் வேலை. மேலே கூட்டிகிட்டு கோலம் போட்டு கீழே போய் கூட்டி கோலம் போடுறது. எந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு வந்து வீட்டை பெருக்கிடுவேன், பாத்திரத்தை கழுவிட்டு. அதுக்கப்புறம் எப்போதும் டிவியில் பாட்டு போட்டு விட்ருவேன். திடீர்னு பார்த்தா பக்கத்து வீட்டு பையன் வந்துருந்தான். யாருன்னு பார்க்குறீங்களா? இவன் தான் அந்த பையன். இவனை பார்த்தாவே எனக்கு ஒரு ஜாலியாக இருக்கும். அதனால் இவனை தூக்கி கொஞ்ச நேரம் வச்சு கொஞ்சிகிட்ருப்பேன். அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிடுவான். அவளை அமுச்சு விட்ருவேன். அவனை கொண்டு விட்டுட்டு வீட்டில் விட்டுட்டு சரி ஜூஸ் போடலான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணால் மாதுளம்பழம் தான் இருந்துச்சு. சரி இன்றைக்கி பொமக்ரானட் ஜூஸ் போடலான்னு சொல்லிட்டு அதை உரிச்சு தான் ஜூஸ் ஜாரில் போட்டுட்ருந்தேன். கொஞ்சம் பழம் ப்ளஸ் பால் ஊற்றியாச்சு. நாங்கள் சுகர் சேர்க்க மாட்டோம். அதில் உள்ள சுகரே எங்களுக்கு போதுமானது அளவு. சரி நானும் என் ஹஸ்பண்டு ஆளுக்கு ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு அடுத்து சமைக்க தான் ரெடி ஆகிட்டேன். சரி பாத்திரம்லாம் கழுவி வச்சுருந்தேன். ஸோ ஒரு சமையல் பாத்திரத்தை அடித்து சாப்பாடு பாத்திரம் அடுத்து அடுப்பை வச்சு உலைய வச்சாச்சு. சைடில் அரிசியுமே ஊற வச்சாச்சு. அதுக்குள்ளேயுமே அரிசி கரையிற டயத்துக்குள்ளே அதுக்குள்ளேயுமே தண்ணி வந்து கோச்சிருச்சு. ஸோ உடனே அரிசியை போட்டு உப்பையும் போட்டாச்சு. நாங்கள் வந்து குக்கரில் சாப்பாடெலாம் வைக்க மாட்டோம். என் வீட்டுக்காரர் குக்கரில் வச்சா பிடிக்காது. எனக்குமே நான் அதை சாப்பிட மாட்டேன். சாப்பாடு எங்களுக்கு வடித்தா தான் பிடிக்கும். அதனால் எப்போதுமே நாங்கள் வடிச்சிடுவோம். சரி அது வெந்துட்டுருக்கட்டும், சைடில் வந்து குழம்பு ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு காய் நறுக்க தான் வந்திருந்தேன். என்ன குழம்பு வைக்கலாம் ரொம்ப நாள் யோசிச்சுட்டே இருந்தேன். சரி சாம்பார் இன்றைக்கி பௌர்ணமி இல்லையா, அதனால் சாம்பார் வைக்கலான்னு பார்த்தா பருப்பு எதுவுமே இல்லை. சரி காரக்குழம்பே வைக்கலாம்னு சொல்லிட்டு முருங்கைக்காய் கத்திரிக்காய் இருந்துச்சு. சரி காரக்குழம்பு வச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு இன்றைக்கி காரக்குழம்பு தான் வச்சுருந்தேன். சைடிஷ்ஷுக்கு பார்த்திங்கன்னா அவரைக்காய் இருந்துச்சு. ஏதாவது பொரியல் பண்ணிக்கலாம் பார்த்தேன். சரி அவரைக்காய் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவரைக்காய் தான் எடுத்து நறுக்கிட்டு இருந்தேன் சைடிஷ்ஷுக்கு. நாங்கள் வந்து அவரைக்காய் வந்து இப்படி குட்டி குட்டியாக தான் ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்குவேன். ஆனால் எங்கள் ஊர் சைட்லாம் கொஞ்சம் ஒரு அவரைக்காய் ஒரு 4 பீஸ் 5 பீஸாக போடுவாங்க. பட் ஆனால் எனக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கினா தான் பிடிக்கும். சரி நறுக்கிட்டு தாளிச்சாச்சு. வெங்காயம், கடுகு, கருவேப்பிலை, பட்டை மிளகாலாம் போட்டு தாளிச்சிட்டு காய் போட்டு உப்பு போட்டு வேக வச்சாச்சு. அப்புறம் அந்த பொரியலுக்கு போடுறதுக்காக தேங்காய் துருவி போட்டு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தேன். அந்த தேங்காய் வந்து அன்றைக்கி அம்மா கொடுத்து விட்ருந்தாங்க ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தப்போ. ஸோ அதில் ஒரு 4 தேங்காய் அதில் ஒரு தேங்காய் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதை உடைச்சேன். உடைக்கும்போது சொல்லிட்டாரு என் வீட்டுக்காரர், எனக்கு தண்ணி எனக்கு தான் வேணும்னு சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு அதை உடச்சி அந்த தண்ணியை வந்து அவருக்கு எடுத்து கொடுத்தாச்சு. அப்புறம் அந்த தேங்காயை துருவி பொரியலில் போட்டு பொரியலை ஃபினிஷ் பண்ணியாச்சு. சரி குழம்பு தாளிச்சு விட்றலாம் அப்படி சொல்லிட்டு வெந்தயம், சோம்பு, வெங்காயம், தக்காளி இதெல்லாமே போட்டு நல்லா வதக்கியாச்சு. அது நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா வதங்கணும், நல்லா மசியணும் தக்காளி எல்லாமே. அதுக்கப்புறம் காய்கறி வெட்டி வச்சுட்டு காய்கறி எல்லாத்தையும் போட்டு குழம்புத்தூள், மசாலாத்தூள் எல்லாமே போட்டு புளித்தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு இறக்குனோம்னா சாப்பாடு காரக்குழம்பு ரெடி ஆயிரும். நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம் கூடவே போட்டேன். அதனால் ரொம்ப காரமாகவே இருந்துச்சு. ஓகே எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. மணியும் கரெக்டாக 8:40 ஆயிடுச்சு. ஓகே அவங்களுக்கு சாப்பாடு வந்து எடுத்து வச்சிடலாம், இல்லைனா திட்டுவாங்க. டைம் ஆயிடுச்சு இல்லையா, அதனால். எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து டிஃபன் ஐட்டம்லாம் பிடிக்காது. அதனால் அவங்களுக்கு 3 வேளையுமே ரைஸ்னாலும் கூட ஓகே தான். அதனால் எப்போதுமே எங்கள் வீட்டில் மார்னிங் வந்து ரைஸ் தான் இருக்கும். எப்போவாது சாட்டர்டே சண்டே மட்டும்தான் டிஃபன் ஐட்டம் ஏதாவது இருக்கும். ஸோ என்னென்னு சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ரைஸ், முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு போட்ட காரக்குழம்பு, ஒரு எக், அப்புறம் வந்து அவரைக்காய் பொரியல். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மதியம் லன்ச் மெனு. ஓகே தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க.